சிங்கப்பெண் சிறப்பு படை தான் வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க. அதை இன்னைக்கு ஆக்சுவலி தொடங்குறதா இருந்துச்சு. பட் சம் ரீசன்ஸ்னால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது குறித்து டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை கூட ஒழுங்காக பண்ண முடியல. இதை வந்து ஒரு விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விமர்சிக்கப்பட வேண்டிய அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே காவல்துறை இருக்குது, அதில் பல பிரிவுகள் இருக்குது. பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம்லாம் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில காவலர்களை தனியாக பிரித்து அதை வந்து ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிற ஒரு லேபிளில் இயங்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால் இது இன்னைக்கு துவங்கலை அப்படின்னா நாளையிலிருந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் ஏற்பட போகிறது இல்லை. சட்டமன்ற எதிர்க்கட்சியாளர் திரு உதயநிதி அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த சோஃபா மாடல் அரசு அப்படின்ற ஒரு பெயரை குறிப்பிட்டு அடிக்கடி அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல இந்த சோஃபா மாடல் அப்படின்னு சொல்வது குறித்து தாவேகா கட்சி தலைமை உதயநிதி மீது வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியில் ஒரு கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது அல்லது ஒரு கஞ்சா புழக்கம் தொல்லை அதிகமாக நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ரவுடிஸை வந்து பெருசாக இருக்குது. இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது வேணால் நம்ம அந்த ஆட்சியாளர்களை வந்து விமர்சிக்கலாம். பணத்துக்காக, தனிப்பட்ட வன்மத்துக்காக, குடுக்கல் வாங்கல் காரணமாக அல்லது ஒரு பெண் பிரச்சனையில் இந்த கொலை நடக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்தாந்து தாவேக்கா கணக்கில் வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக திமுக இன்றைக்கு தாவேக்காவை விமர்சிப்பதற்கு அவங்கள்ட்ட வேற ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. அதனால இப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து தாவேக்கா அரசை விமர்சனம் பண்ணுறாங்க. டெல்லி போன முதல்வர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண ப்ரெஸ் அவ்வளோ கேட்டுமே செல்வி ஜெயலலிதா மீட் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லா முதல்வரும் மீட் பண்ணுங்க, நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னு அவங்க அவ்வளோ கேட்குறாங்க. அவர் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் காரில் ஏறி போயிட்டாரு. இது ஊடகங்கள் அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த தூண் செல்லரிச்சு போய் பல வருஷம் ஆச்சு. பல ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியினுடைய அடிமையாக அவர்களால் விலைக்கு வாங்கப்பட்டவர்களாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களை மதித்து நீங்கள் வந்து அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிறதுல அவசியம் இல்லை. எல்லா முதலமைச்சர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் 2 மணி நேரமெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்த மோடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன இருக்கும்? இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்னத்தை பேசியிருக்க முடியும்? என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா தாவேக அமைச்சர்கள் எல்லாமே வந்து களப்பணியில் ஈடுபடுத்த நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக அறநிலையத்துறை, டாக்டர் பிரபு, இவங்கெல்லாம் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபீல்டு விசிட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே அமைச்சர்கள்ங்கிறது நீங்கள் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு வெறுமனே ஆர்டர் போடுறது மட்டும் இல்லை, சொல்கிற மாதிரி மக்களோடு மக்களாக இயங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. பல அமைச்சர்கள் அந்த மாதிரி இறங்கி வேலை பார்க்குறத பார்க்குறோம். நேற்று கூட அந்த சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மிஸாக தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு அந்த முதல் 3 கையெழுத்தில் சிங்கப்பெண் சிறப்பு படை தான் வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க. அதை இன்னைக்கு ஆக்சுவலி தொடங்குறதா இருந்துச்சு. பட் சம் ரீசன்ஸ்னால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது குறித்து டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை கூட ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுவதற்கும் அல்லது ரத்து செய்யப்படுவதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது பெரும்பாலும் ஒரு நியாயமான காரணமாக இருக்கும். இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது இன்றைக்கு துவங்குவதாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று இரவு ஒத்திவைக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிச்சயமாக காவல்துறை தரப்பில் ஏதாவது காரணமாக இருக்கும், அல்லது முதல்வருக்கு வேறு ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து இதை இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலான்னு கூட அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். இதை வந்து ஒரு விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விமர்சிக்கப்பட வேண்டிய அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே காவல்துறை இருக்குது, அதில் பல பிரிவுகள் இருக்குது. பெண்களுக்காக பார்த்திங்கன்னா மகளிர் காவல் நிலையம்லாம் இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா சில காவலர்களை தனியாக பிரித்து அதை வந்து ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிற ஒரு லேபிளில் இயங்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால் இது இன்னைக்கு துவங்கலை அப்படின்னா நாளையிலிருந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் ஏற்பட போகிறது இல்லை. அதனால் இது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயமா நான் நினைக்கல. எல்லாத்துக்கும் மேலே இதற்கான காரணம் என்னங்கிறது அது விசாரித்தாலே வந்து தெரிகிற விஷயம் தானே. அதுக்கப்புறம் இந்த டிடிவி போன்ற இந்த லெட்டர் பேட் கட்சியை நடத்துகிறவர்களுக்கு தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா டிடிவியை வந்து எந்த ஊடகமும் பெருசாக வந்து கவர் பண்ணாது. அவர்கிட்ட எந்த விஷயமும் இல்லை, அவர் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் கிடையாது. அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டணி பேரங்களெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா டிடிவி ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுருக்கிறதுனால அவர் மீது மீடியாவுடைய ஃபோக்கஸ்ங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் மோடியை பார்க்க போகிறாரு, எடப்பாடியை பார்க்க போகிறாரு, இப்படியெல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு,
இப்போ அமமுகவுக்கு வந்து ஒரு படுதோல்வி கிடைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏவும் தாவேகா பக்கம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் வந்து டிடிவி தினகரன் மீது ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு எந்த விஷயமுமே இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் தாவேகா குறித்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து சொல்லி தன் மீது வந்து அந்த ஊடக வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கு முயற்சி பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் மேலே விஜயை குறித்து யார் வேணாலும் விமர்சிக்கலாம் தான், அதுக்காக டிடிவியுடைய விமர்சனத்தை எல்லாம் மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு புறம் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி திரு உதயநிதி அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த சோஃபா மாடல் அரசு அப்படின்ற ஒரு பெயரை குறிப்பிட்டு அடிக்கடி அவங்க விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் இப்போ கடந்த சில நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி இது வந்து உத்தரப்பிரதேசமாக அந்த லெவலுக்குலாம் அவர் வந்து பேசியிருந்தார். அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறாரு? அதாவது முதல்ல இந்த சோஃபா மாடல் அப்படின்னு சொல்வது குறித்து தாவேகா கட்சி தலைமை உதயநிதி மீது வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் சொல்கிற அந்த கூற்று வந்து உண்மையாகிவிட ஆபத்து இருக்குது. அவர் ஏன் சோஃபா மாடல்னு குறிப்பிடுறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஜய் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை சந்திக்க வர்றாரு. அந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்து ஒரு சோஃபா செட் வந்து இறங்குது. அதுக்கப்புறம் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்திக்க போகிறாரு. அங்கே சிவி சண்முகம் வீட்டுக்கு இதே மாதிரி ஒரு சோஃபா வந்து இறங்குது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புதிதாக பதவியேற்ற முதலமைச்சர் விஜய் நம்ம வீடு தேடி வர்றாரு. அவரை வந்து நம்ம ஒரு கௌரவமாக ரிசீவ் பண்ணணுங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு புது சோஃபா வந்து இறக்கியிருக்காங்க. இது வழக்கமாக நம்ம வீட்டில் கூட நடக்கிறத. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்கும்போது சரி கெஸ்டெல்லாம் நிறைய பேர் வருவாங்கப்பா, சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக வாங்கி போடுவோம் அப்படின்லாம் கூட நம்ம நினைப்போம். இது ஒரு அப்படியான ஒரு நிகழ்வு தான். ஆனால் உதயநிதி அவர்கள் இதை எப்படி மீன் பண்ணுறாரு அப்படின்னா, புஷ்பா படத்தில் அந்த சோஃபாக்குள்ள பணக்கட்டை வச்சு டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பணத்தை கொடுத்து தான் இந்த ஆதரவை வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விமர்சனம் அல்லது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காமெடிக்கு சொல்கிறாரு அப்படின்னு தாவேகா தலைமை அதை கடந்து போனால் அது அவர்களுக்கே நெகட்டிவாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறீங்க, அதை நீங்கள் நிரூபியுங்கள் அப்படின்னு வந்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்து இங்கே யூபி மாதிரி வட இந்தியா மாதிரி இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதாக சொல்வது வந்து ஒரு ஏற்புடைய கருத்து இல்லை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியில் ஒரு கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது அல்லது ஒரு கஞ்சா புழக்கம், அதுக்கப்புறம் கொள்ளை அதிகமாக நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ரவுடிஸை வந்து பெருசாக இருக்குது. இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது வேணால் நம்ம அந்த ஆட்சியாளர்களை வந்து விமர்சிக்கலாம். உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குது, அந்த ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்கலை, அல்லது அந்த ஆட்சியில் கம்மியாக இருந்தது, உங்கள் ஆட்சியில் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆட்சியை குறை சொல்லலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட விரோதத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஒருத்தர் முடிவு பண்ணி ஒருத்தரை கொலை பண்ணுறது, உணர்ச்சி வேகத்தில் கோபத்தில், இந்த மாதிரி இந்த தனி மனித விரோதத்தில் நடக்கிற கொலைக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு சம்மந்தம் இல்லை. இதை கொண்டாந்து நீங்கள் இங்கே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா இல்லையா? ஒருத்தர் ஏதோ ஒரு பணத்துக்காக தனிப்பட்ட வன்மத்துக்காக கொடுக்கல் வாங்கல் காரணமாக அல்லது ஒரு பெண் பிரச்சனையில் இந்த கொலை நடக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்தாந்து தாவேகா கணக்கில் வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திமுக இன்றைக்கு தாவேகாவை விமர்சிப்பதற்கு அவங்கள்ட்ட வேற ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. அதனால் இப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து தாவேகா அரசை விமர்சனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விமர்சனமும் வச்சுருக்காங்க சார். அதாவது டெல்லி போன முதல்வர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. ப்ரெஸ் அவ்வளோ கேட்டுமே செல்வி ஜெயலலிதா மீட் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லா முதல்வரும் மீட் பண்ணிங்க, நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னு அவங்க அவ்வளோ கேட்குறாங்க. அவர் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் காரில் ஏறி போயிட்டாரு. இது வந்து பொதுமக்களிடையே ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா ப்ரெஸ் ஒரு மீட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல சார். அதாவது டெல்லியில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காததுங்கிறது ஒரு தவறு தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த செயல் வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி விஜய்க்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நல்ல வேளை நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதது நல்லது தான் அப்படிங்கிற கருத்து தான் மக்கள்கிட்ட இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஊடகவியலாளர்கள் மீதான நம்பகத்தன்மை கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து கேள்விக்குறியாகவும் கேலிக்குரியதாகவும் மாறிடுச்சு. ஏன்னா பல பத்திரிகையாளர்கள் தேர்தல் நேரத்தில் எப்படியெல்லாம் பேசினாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் சந்திக்காமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்குது. அதாவது ஊடகங்கள் அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த தூண் செல்லரிச்சு போய் பல வருஷம் ஆச்சு. இன்றைக்கி பல ஊடகங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்சியினுடைய அடிமையாக அவர்களால் விலைக்கு வாங்கப்பட்டவர்களாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களை மதித்து நீங்கள் வந்து அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிறதுல அவசியம் இல்லை. பட் அதே நேரம் ஒரு முதலமைச்சராக
தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நீங்கள் பிரதமரை பார்க்க போயிருக்கீங்க. எல்லா முதலமைச்சர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் 2 மணி நேரமெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்த மோடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்னத்தை பேசியிருக்க முடியும்? என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பேசியிருக்க முடியாது. நேராக போய் வணக்கம் வச்சுருப்பீங்க, அவர் ஒரு பதில் வணக்கம் வச்சுருப்பாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பாரு, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பீங்க. இதுக்கு மேலே என்ன நடந்திருக்கும்? ஒரு டீ குடிக்கிற நேரம் தான் அங்கே இவர்களுடைய சந்திப்பே நடந்திருக்கும். அப்போ ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறதை நீங்கள் வந்து சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன காரணத்துக்காக நீங்கள் போனீங்க, அந்த காரணம் அங்கே நிறைவேறியதா இல்லையாங்கிறத நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இத்தனை நாள் ஒரு கட்சி தலைவராக இருந்தீங்க, உங்களுக்கு ஊடகம் அவசியம் இல்லை. இத்தனை நாள் ஒரு நடிகராக இருந்தீங்க, உங்களுக்கு ஊடகம் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நடிகராக உங்களிடம் ஊடகங்கள் பேட்டி பிச்சை கேட்டு உங்கள் ஆஃபீஸ் வாசல்லையும் உங்கள் பிஆர்ஓயும் துரத்தியதெல்லாம் நமக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சர், மக்களுடைய பிரதிநிதி, நிச்சயமாக நீங்கள் ஊடகங்களை சந்திச்சிருக்கணும். அது ஏன் சார் அவர் பர்பஸாகவே அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரு சார்? என்ன காரணம் அது? இல்லை பர்பஸாக அவாய்ட் பண்ணுறதா சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்றைய ஊடகங்கள் எல்லாமே கரப்டாக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். ஊடகங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் அப்படி இல்லை. ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட பணம் வாங்கிட்டு அல்லது ஏதோ ஒரு கட்சியினரால் நடத்தப்படுகிற ஊடகங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இப்போ இவன் அங்கே மைக்கை தூக்கிட்டு வந்து என்ன கேள்வி கேட்பான்? ஒரு ஆரோக்கியமான உரையாடலை அந்த பத்திரிகையாளரால் நிகழ்த்த முடியுமானா முடியாது. அப்போ நம்ம டென்ஷனாக்க வர்ற, நம்மளை கேவலப்படுத்த நினைக்கிற இந்த கூட்டத்தோடு நாம் எதுக்கு பதில் சொல்லணும்னு தானே அவர் நினைப்பார். அதனால் நீங்கள் விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்ல வேண்டிய கருத்தை உங்கள் மூலமாக சொல்ல வேண்டிய தேவை இன்றைக்கு இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சு. பத்திரிகையாளர்களை அழைச்சி தான் இதை சொல்லி ஆகணும். அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதை வாங்கிக்கிட்டு அந்த அவமானத்தை சந்திச்சுட்டு தான் அந்த ப்ரெஸ் மீட்டையும் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்துருச்சுல்ல. அவர் கையில் இருக்கிற ஒரு ட்விட்டரில் அதை போட்டாலே மற்ற ஊடகங்களே அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே சமயம் சார், இப்போ பிரதமர் மோடி அவர்களை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாரு. பட் ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் மீட் பண்ணலை. அதுவுமே ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மந்திரி சபையில் வந்து இடம் கொடுத்துருக்காங்கன்னும் போது ராகுல் காந்தியோ இல்லை பிரியங்கா காந்தியோ பார்த்துருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஆமாம், அவர் போகும்போது அவர்களை எல்லாம் சந்திக்கிற ஐடியாவில் தான் போயிருந்துன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. ஆமாம், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய ஷெட்யூலில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு காரணம் காங்கிரஸ் தரப்பா அல்லது விஜய் தரப்பாங்கிறது நமக்கு தெரியாது. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குது அல்லது ஒரு 2 பேருக்குள்ள ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ தான் அந்த மந்திரி சபை அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ தான் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. அவர்கள் கேட்ட மாதிரியே 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுத்துட்டு 2 அமைச்சர் பதவிங்கிறதே ஒரு பெரிய ஜாக்பாட்டு தான். கிட்டத்தட்ட 59 வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி ஒரு கனவை நனவாக்கியவர் வந்து விஜய். அப்படிப்பட்டவர் மீது காங்கிரஸுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்குமா, கோபம் இருக்குமா, மனஸ்தாபம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அது எல்லாமே இவர்கள் கலப்பி விடுகிற ஒரு வதந்தி. ராகுல் காந்தி சந்திப்புக்கு ரத்தானதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் அடுத்து ஜூன் 1 வீக் மீண்டும் அவர் டெல்லி போறாரு. அப்போது கூட அந்த சந்திப்பு நடப்பதற்கு வாய்ப்பு. தாவேக அமைச்சர்கள் எல்லாமே வந்து களப்பணியில் ஈடுபடுத்த நம்மளால பார்க்க முடியும். குறிப்பாக அறநிலையத்துறை, டாக்டர் பிரபு, இவங்கெல்லாம் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். இந்த ஒரு மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபீல்டு விசிட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே அமைச்சர்கள்ங்கிறது நீங்கள் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு வெறுமனே ஆர்டர் போடுறது மட்டும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களோடு மக்களாக இயங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பல அமைச்சர்கள் அந்த மாதிரி இறங்கி வேலை பார்க்குறத பார்க்குறோம். நேற்று கூட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாமல் மக்கள்லாம் கொந்தளிச்சு போனாங்க. அங்கே அமைச்சர் அந்த பார்த்திபன் அவரே அங்கே போய் நின்று பேசுகிறாரு. கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நிச்சயமாக இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் இவரிடம் பொதுமக்கள் சார்பாக ஒருத்தர் கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறார். அவர்கிட்ட இவர் பயங்கரமாக வந்து ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக தான் இருந்தது. பட் அதே நேரம் பல அமைச்சர்களுக்கு தங்களுடைய எல்லை எது, தங்களுடைய பணி என்ன அப்படிங்கிற போதிய விவரம் இல்லை. அதனால கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக நடப்பதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த தொழில்துறை அமைச்சர் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நகைச்சுவையாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு தொழில்துறை அமைச்சர், ஏன்னா தொழில் முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைங்கிறது வேறு. நீங்கள் உட்காந்துட்டு ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டெல்லாம் அந்த முதலீடுகளை ஈர்க்க முடியாது. தொழில்துறையை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது.
இது மக்களை கவர்வதற்கும் உங்களுடைய லைக்ஸை பெறுவதற்கு வேண்டுமானால் அது உதவுமே தவிர இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெருசாக உதவாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான செயலில் இறங்கினாங்கன்னா அது சரியாக இருக்கும். இன்னும் அந்த ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சார். இப்போ நிறைய அமைச்சர்கள் வந்து இந்த போகிறத எடுத்து வீடியோ போட்டால் கூட அது வந்து பாருங்கள் ரீல்ஸ்க்காக போடுறாங்க, இன்னும் அவங்க வந்து சினிமா மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா, ரீல்ஸ் போட போகிறீங்களா, அதுதான் முக்கியமான கேள்வி. உங்களுடைய கவனமெல்லாம் இந்த செயலில் தானே இருக்கணும். நம்ம இதை பண்ணணும், அதை 2 பேரும் ரீல்ஸ் எடுக்கணும், அதை போடணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நாடகமாக தானே இருக்கும். அது அவசியம் இல்லை. முதல்ல உங்களுடைய வேலையை பாருங்கள். அந்த வேலை செய்தியாகும், அந்த செய்தி மக்களிடம் போய் சேரும். அது சரியான செயலாக இருக்கும் பட்சம் மக்களிடம் நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதுதான் முக்கியமானது. நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது முழுக்கவே அது ஒரு நாடகத்தனமாக மாறிடும். அது வந்து சரியான விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வெறும் ஒரு நடிகருடைய ரசிகனாக இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு கட்சி தொண்டனாக இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதி, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொறுப்பான அமைச்சர், அப்படி இருக்கும்போது உங்களுடைய கவனங்கள் எல்லாமே இந்த பக்கம் போகக்கூடாது. சார், உள்ள ஊடகங்கள் இதை முறையாக கவர் பண்ணலை அப்படின்றதுனால தாங்க பண்ணக்கூடிய அந்த சேவைகளை மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லக்கூடிய ஒரு டூலாக கூட ரீல்ஸை பயன்படுத்தலாம்ல சார்? அப்படியெல்லாம் கிடையாது. ஊடகங்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தால் அவங்க நிச்சயமாக வருவாங்க. பல அமைச்சர்கள் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. ஊடகங்களுக்கு செய்தி தானே முக்கியம். திமுக கொடுக்குற செய்தி இருந்தால் தான் நாங்கள் போடுவோம், அதிமுக கொடுக்குற செய்தி தான் போடுவோம், தாவேகா கொடுக்குற செய்தியை போட மாட்டோம்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு விளம்பர வருவாய் வரும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சிக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் தான் பெரும்பாலான ஊடகங்கள் இருப்பாங்க. இப்போ தினகரன் போன்ற ஒரு கட்சியை சார்ந்த பத்திரிக்கை அப்படின்னா அந்த நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு தினத்தந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் ஆளுங்கட்சியோ அவர்களுக்கான பத்திரிக்கை தான் அது. ஒரு நாளில் ஆட்சி மாறும்போது இவர்களும் மாறிடுவாங்க. அதனால் எந்த ஊடகமும் தாவேகா அமைச்சர்களுடைய செயல்களை கவர் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் மறுக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் முறையாக அடைத்தால் அவங்க நிச்சயமாக உங்கள் செய்திகளை கவர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அதை ஒரு செய்தி அறிக்கையாக வெளியிடும் போது அது கண்டிப்பாக செய்தியாக மாறும்.